கண்டிஷன் பார்த்தீங்கன்னா, இன்னும் வர்ஸா இருக்கு. ஸோ, அப்ப வேரிகோஸ் வெயின் அப்படின்றது இப்பதைக்கு ஒண்ணும் தொந்தரவு பண்ணல அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர, அந்த நரம்புகள் எத்தனையோ நம்ம உறுப்புகளோடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. பின்னி பிணைந்து இயங்கிக் கொண்டிருக்கு. அப்போ ஒரு இடத்துல ஒரு ஸ்பைடர் வெயின் காலுடைய கெண்டைக்கால் பகுதியிலயோ, தொடை பகுதியிலயோ வருதுன்னா, ஸோ அங்கருந்து தொடையிலருந்து அடுத்த பார்ட்டுக்கான பிளட் சர்க்குலேஷன் பிளாக்ன்னு அர்த்தம். அப்ப அடுத்த ஒரு உறுப்புக்கு அதுவும் பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, இந்த வாரிகோஸ் இஸ் கம்ப்ளீட்லி ரிலேட்டட் டூ கிட்னி இஷ்யூஸ். ஸோ அப்ப சிறுநீரகங்கள் சரியாக இயங்கல அப்படிங்கிறது தான் இந்த கால்ல இருக்கக்கூடிய வாரிகோஸ் நம்மள காட்டுது. சரி அப்ப ஏன் யங்கர் ஏஜ் பீப்பிள்க்கு இது வருது அப்படின்னா, அவங்க பண்ணக்கூடிய ஒரு மெயின் சில தவறுகள்னால தான் இந்த வாரிகோஸ் வெயின் 30, 40 வயசுலயே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. முதன்மையான விஷயம் பார்த்தீங்கன்னா, அதிக